அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான தினம். முருகபக்தர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நாள். சிவபக்தர்கள் வழிபாடு செய்ய தகுந்த நாள் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். அப்படின்னா இந்த பங்குனி உத்திர திருநாளை சொல்லலாம். பொதுவாக முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் சிவபார்வதி திருமணமாகட்டும், அதே போல் ராமர் சீதா திருமணமாகட்டும் நடந்ததாக குறிப்பிடப்படுவது அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பங்குனி உத்திர திருநாளில் ஆறுபடை வீடுகள்லையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் இந்த பழனிமலையில் அந்த திருவிழா அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். காரணம், அந்த நவபாஷான சிலை இருக்கு இல்லையா, அது போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளாக அந்த பங்குனி உத்திர திருநாள் கருதப்படுவதன் காரணமாக அந்த நவபாஷான சிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அங்காங்கே இருக்கக்கூடிய மூலிகை தீர்த்தங்களை எடுத்துகிட்டு அந்த நவபாஷான சிலைக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அது ஈரோடு பகுதி, கரூர் பகுதி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருந்து காவிரி தீர்த்தத்திலிருந்து எல்லா தீர்த்தங்களும் எடுத்துகிட்டு வரப்பட்டு அந்த அபிஷேகம் நடைபெறும். அந்த காலகட்டங்களில் பால்குடம், தீர்த்த காவடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். அவ்வளவு சிறப்பாக அந்த நாள் கொண்டாடப்படும். இந்த பங்குனி உத்திர விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. என்னென்னா, சில பேர்த்துக்கு அந்த திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க, முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கூட இன்றைய தினத்தில் வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருக வழிபாட்டிற்கு இணையாக சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறத நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 7:37 ஆரம்பித்து 2ஆம் தேதி காலை 7:57 வரலும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 31ஆம் தேதி மாலை 3:20 ஆரம்பிச்சிடும். 1ஆம் தேதி மாலை 4:17 வரையிலும் நீண்டிருக்கும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி காலையிலேருந்தே மாலை 4:17 வரையிலும் அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருவதால் அந்த நேரங்களில் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிப்பது அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.